ஹாய். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டாஸ். பாண்டாஸ் அப்டின்னா என்னன்னா, இது ஒரு பவர்ஃபுல் டூல் கிட். இது வந்து பைத்தான் டேட்டா அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் கிட். இது வந்து ஃபாஸ்ட்டா ஃப்ளெக்சிபிள் அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பிரசிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்டின்னு சொல்லலாம். இதுல வந்து மெயினா வந்து 2 பிரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்டின்னு பார்த்துட்டோம்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து சீரியஸ் அதாவது 1 டைமென்ஷனல் டேட்டாவ மெயின்டெயின் பண்றது. 2வது வந்து டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம்ங்கும்போது 2 டைமென்ஷனல்ல நம்ம டேட்டாவ மெயின்டெயின் பண்ணிக்கிறது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இத யூஸ் பண்ணி டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். மிஸ்ஸிங் டேட்டாஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். NumPy அந்த மாரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த பாண்டாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பாண்டாஸ வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கணும். டேட்டா ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டா 2 டைமென்ஷன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சீரியஸ்ன்னு எடுத்துக்கிட்டா சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடி. ஆஸ்னா அலைஸ் நேம். பாண்டாஸ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அலைஸ் நேம் வந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். df is equal to எல்லாமே ஆப்ஜெக்ட்டா தான் எடுத்துக்கும். நமக்கு வேரியபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. pd டாட் டேட்டா ஃப்ரேம் இதுல வந்து d கேப்ஸ் f கேப்ஸ் டேட்டா ஃப்ரேம் ஒரு சிங்கிள் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஒரு ஃப்ளவர் பேசஸ் ஓபன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் காலம் நேம் கோலன் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல நம்ம வந்து கமா வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்டு வேல்யூ இது வந்து செகண்ட் காலம். செகண்ட் காலம் 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அடுத்தது தேர்ட் காலம் 0th ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. இப்போ டேட்டா ஃபில் பண்ணியாச்சு. இது பிரிண்ட் ஆகாது. நம்ம பிரிண்ட் கொடுக்கணும்.
காமா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். print of df. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஒரு நீட்டா ஒரு டேபுலர் காலம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல வந்து நேம் காலம், ஏஜ் காலம், செக்ஸ் காலம், 0th row, first row, second row. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ற 2 dimensional ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஎஃப்னு கொடுத்தது கம்ப்ளீட்டா நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஏஜோட வேல்யூ மட்டும் 22, 35, 58 நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே நமக்கு வந்து நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நேம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து காலம் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ ரோ பேஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் எல்ஓசி அப்படின்னு கொடுத்துட்டு லொகேஷன் பாத்தீங்கன்னா வந்து 0th லொகேஷன்ல இருக்கக்கூடிய 3 காலமோட வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். சுலேகா நாயர் 22 ஃபீமேல் 22 ஃபீமேல் அது வந்து 0th row வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பிளிட் அப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0ல இருந்து எனக்கு 1 வரைக்கும் வேணும், 2 வரைக்கும் இருக்கு இல்லையா, 0, 1, 2 3 வேல்யூஸ் இருக்கு. சுலேகா, ஸ்ரீ, அனன்யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 0 to 1 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ 0 to 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து 2 ரோ வருது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா 2 ஸ்கொயர் ஆங்குலர் ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 2 சைடுமே கொடுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து 2 ரோ வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம முதல்ல பார்த்ததுல வந்து 3 ரோ இருக்கு. 0th row, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரோ பிரிண்ட் ஆயிருக்கும். பட் நம்பரிங் வந்து 1, 2 அப்படின்னு வந்து 0, 0, 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். சீரீஸ் கிரியேட் பண்ணணும்னா ages equal to pd dot series (22, 37, 58) இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம். இதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சிங்கிள் காலமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கலாம். இப்போ இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கிறோம். பிரிண்ட் ஏஜஸ். ஓகேவா, சோ இது வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. 0, 1, 2 கொடுத்துட்டு 22, 37, 58. ஓகே, சோ இது வந்து ஒரு சீரியஸ். இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது இந்த இதுக்கும் ஃபைண்ட் பண்ணலாம், இதுக்கும் ஃபைண்ட் பண்ணலாம். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டா ஃப்ரேம்க்கு ஃபைண்ட் பண்ணலாம். as usual print df of age dot
max of மேக்ஸிமம் வேல்யூ என்ன 58 டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஸ்கிரைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த டிஸ்கிரைப்ங்கிற ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் டேட்டா சம்பந்தப்பட்ட df டாட் டிஸ்கிரைப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூஸ் மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பார்க்கலாம். கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் 25% வேல்யூ என்ன இருக்கு, 50%, 75%, மேக்ஸிமம் வேல்யூ இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரோல 0, 1, 2 மெயின்டைன் ஆகுது இல்லையா, அதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கறதா இருந்தா நம்ம வேற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதுக்கு பார்க்கலாம். கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். 20, 380, 390. டியூரேஷன் 50, 40, 45. இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ டேட்டா ஃப்ரேம்னு நம்ம சொல்றது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ கிரியேட் பண்ண அந்த வேல்யூவை இதுல அசைன் பண்ண போறோம். ஓகேவா? இப்பதான் டேட்டா ஃப்ரேம் நம்ம கொடுக்கலாம். டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? முன்னாடி ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸ்பெசிஃபை பண்ணாதான் டேட்டா ஃப்ரேமா நம்ம கொடுக்குறோம். அதுக்கு டேட்டா கமா இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு day 1, day 2, day 3. இப்போ இத வந்து பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு டேட்டா செட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை டேட்டா ஃப்ரேம்ல பாஸ் பண்ணி நம்ம வந்து அசைன் பண்றோம். டிஎஃப்ங்கிறதுக்கு df1 கூட வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 0, 1, 2 ஸ்பெசிஃபை ஆன ஸ்பேஸ்ல day 1, day 2, day 3 இது வந்து சொல்றதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ங்கிற பாராமீட்டர் வேணும். நம்ம இங்க டேட்டா ஃப்ரேம் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கே இந்த இடத்துல நம்ம பக்கத்துல கமா கொடுத்து இண்டெக்ஸ் வேல்யூன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.